அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரனுடைய கரங்கள்ல கம்பீரமா நின்றுருக்கிறது, ஓங்கி ஒய்யாரமா பிரகாசிக்கிறது திரிசூலம் தான். அந்த திரிசூலம் வேற அம்பாள் வேறன்னு இல்லாம அவளுக்கே சூலினி துர்கான்னு ஒரு நாமாவளி இருக்கு. இந்த திரிசூலம் என்ன பண்றதா அப்படின்னா, தன் பக்தனை யாரெல்லாம் வஞ்சனை கொள்றாளோ, தன் பக்தனை யாரெல்லாம் தேவையில்லாத வார்த்தையால அவன் மனசை புண்படுத்துறாளோ, தன் பக்தனுக்கு யாரெல்லாம் ஏவல் பில்லி போன்ற மாந்திரிகைகளை செய்யறாளோ அவ எல்லாருக்குமே அந்த திரிசூலம் கட்டாயம் பதில் சொல்லுமா. அதனால அம்பாள் ஒசத்தி புடிச்சுட்டு இருக்கான அந்த திரிசூலத்தை. இது பதில் சொல்லியிருக்குன்றதுக்கு தான் சும்பனை வதம் பண்ணது இந்த திரிசூலம், மகிஷாசுரனை கூறு போட்டது இந்த திரிசூலம், தூம்ரலோக்ஷனை நிகிரகம் பண்ணது இந்த திரிசூலம், ரத்த பீஜனை அழிச்சது இந்த திரிசூலம். தேவர்கள் எல்லாம் அம்பாளை நினைச்சு துதிக்கிறச்ச அம்பாள் தோன்றுறா. தேவருக்கெல்லாம் இம்சை பண்ண அந்த அசுரால அந்த திரிசூலம் பதில் சொல்லியிருக்கு, அவள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி அப்பேற்பட்டது அந்த திரிசூலத்தினுடைய மகிமை. அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரனுடைய பாதார விந்தத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா அவளுடைய திரிசூலம், அவளுடைய சூலம் நமக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் இருந்து நம்மளை காக்கும். அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரனுடைய கரங்கள்ல கம்பீரமா நின்றுருக்கிறது, ஓங்கி ஒய்யாரமா பிரகாசிக்கிறது திரிசூலம் தான். அந்த திரிசூலம் வேற அம்பாள் வேறன்னு இல்லாம